மாநகராட்சியும் திருப்பூர் தேர்தல் ஆணையமும் சிக்கன அரசு கலை கல்லூரி நாட்டுப்பள்ளி அளவில் இணைந்து உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ண வந்திருக்கோம். எல்லாம் விழிப்புணர்வு அப்படின்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். 100% வாக்களிக்கணும். 100% வாக்களிக்கணும். ஓட்டு போடாமல் அன்றைக்கி விடுமுறை லீவ் விட்டாங்க. எல்லாமே லீவ் நம்ம வீட்டில் இருந்துக்கூடாது. ஓட்டு போடுறது வந்து உங்களுடைய கடமை. குழந்தைகளுக்கு சொல்லுங்க, எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். அப்போ பத்தொம்போது அதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. 100% வாக்களிக்கிறதுக்கு உங்களுக்கு பூச்சி கொடுப்பாங்க. அந்த வாக்குச்சாவடி சென்று நீங்கள் ஓட்டு போடணும். சரிங்களா? இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே இது பண்ணிக்கலாம். 19 தேர்தலுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு வருஷம் 100% வாக்களிச்சாங்க. 1950 என்ன பண்ணுவோம்? அங்கே ஓட்டு மாத்திக்கலாம் இல்லையா? சரி மாத்திக்கலாம். ஆமா நீ அதெல்லாம் ஈஸியா ஓட்டு அங்கே மாத்திக்கலாம். புரிஞ்சுங்களா? ஆமா அது ஜாதி சான்றிதழ் வேற, ஜாதி சான்றிதழ் வேற, ஓட்டு போடுறது வேற. புரிஞ்சுங்களா? ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். இந்த வருஷத்தோட மைய எல்லாருமே 18 வயசு 100% நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்துருக்கோம். ஏப்ரல் 19 தேர்தல் இல்லையா? அந்த தேர்தலில் உங்களுக்கு ஜனநாயக அப்படின்னு என்ன பண்ணா நீங்க போய் ஓட்டு போடணும். ஓட்டு போடாமல் வீட்டிலே இருக்கக்கூடாது. ஓட்டு போடுறது நமக்கு கடமை. யாராவது ஓட்டு பணம் கொடுத்தா பணம் வாங்காது. வேண்டாம் சொல்லி திருப்பி கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அப்போ உங்க கடமை நீங்க சரியா செய்யணும் அப்படின்னா எல்லாரும் ஓட்டு போடணும். சரிங்களா? இதில் எல்லாமே நாங்கள் போட்டுருவோம். நம்முடைய கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னு வாக்காளர் 19ஆம் தேதி நீங்கள் தவறாமல் ஓட்டு சாவடி போய் ஓட்டு போடணும். நீங்கள் மட்டும் ஓட்டு போட்டால் பார்த்தாது 10 மணி ஓட்டு போட வைக்கணும். அதுவே நம்ம ஓட்டு 100%. எப்படிமா எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கும். தூக்கி போடக்கூடாது. எல்லா விஷயமும் அது கூட்டணும் போடணும். Basically வாக்களிப்போம் 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 வாக்களிப்பது நமது கடமை. கடமையை செய்ய தவறாதே.